வணக்கம். ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியது என்னன்னு வாங்க பார்க்கலாம். மோட்ச தீபம் மாலை நேரத்தில் ஏற்றினால் பித்ருதோஷம் நீங்கும், இறந்தவர்கள் ஆத்மா சாந்தியடையும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். நன்றி செலுத்தும் வகையில் இதை நம்ம விளக்கேற்றி செய்யலாம். அதுக்கடுத்து அமாவாசையில் இந்த 4 காய்கறிகளை சேர்த்தா 1008 காய்கறிகளை சேர்த்ததாக ஐதீகம். வாழைக்காய் 8 காய்கறியும், பிரண்டைகள் 300ம், பலாக்காய் 600 காய்கறிகளும், பாகற்காயில் 100 காய்கறிகளும் அடங்கியிருக்கிறது. இந்த 4 காய்கறி சேர்த்தால் 1008 காய்கறிகளை சேர்த்ததாக ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த 4 காய்கறிகளை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பான இதுக்கு பலன் உண்டு. அகத்திக்கீரையும் கூட சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு நம்ம அகத்திக்கீரையை கொடுத்து அதனுடைய முழு பலனையும் அடையலாம். முடிந்தால் நாம் அன்றைய தினத்தில் அன்னதானமும் செய்து முன்னோர்களுடைய அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் பெறலாம். தேங்க்யூ.